எனது பேர் எஹ்யா முகமது. எனது கேள்வி, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் நமது அண்ணன் ஷஹீது பழனிபாபா அவர்கள் சொன்னது போல இந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நமது தமிழ்நாட்டை தமிழ் சமூகங்கள் அனைவரும் சுழற்சி முறையில் ஆளுவீர்களா என்பதே எனது கேள்வி. அதுல என்ன சந்தேகம்? அது ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, நம்ம அதிகாரம் நிறுவப்படும் போது நம்ம வசதிக்குத்தான் ஆட்சி முறை இருக்கும். இந்தியாவே நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா, நீ 5 ஆண்டுக்கு ஒரு தேசிய இனத்திற்கு ஒரு மாநிலத்திற்கு அந்த உயர் அதிகாரத்தை கொடுன்னு கேட்கிறேன். அப்பதான் இது இந்தியா உண்மையான மக்களாட்சியா இருக்கும், இந்தியா ஒரே நாடா இருக்கும். இப்ப என்னன்னா, குஜராத்திலே 3 முறை ஒரே பிரதமர் ஒருத்தர் 3 முறை இருந்துட்டாரு பாருங்க குஜராத்தில். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நரசிம்மராவ் இருந்துட்டார், கர்நாடகாவில் தேவேகவுடா இருந்துட்டார். நமக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லை, கேரளாவில் சுத்தமா வாய்ப்பு இல்லை. எல்லா மாநிலங்கள்லையும் வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் இதுல இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்திற்கு 5 ஆண்டு என்கிற முறையில் வரும்போது அந்தந்த மாநிலங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் முன்னுரிமை கிடைச்சிட்டா இது என் நாடு, ஒரு நாள் இந்த தலைமை பதவிக்கு நான் வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வரும். நீங்க கேட்கிற கேள்வியை அதே போல நாம இங்க இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் மாறி 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 வாய்ப்பு கொடுத்து இது தமிழ் தேசிய மக்களின் நாடு, அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம உருவாக்குவோம். அதுல உங்களுக்கு ஐயம் வேண்டியது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டா அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வந்துடும். அது முக்கியம். அதுக்கு நாம ஜெயிக்கணும். அது ரொம்ப ஆமா. உங்களுடைய கேள்வியவே ஏற்கனவே அண்ணனிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார். அதற்கு திறந்த மனதோடு அண்ணன் பதில் கூறியிருந்தார்கள். இந்த நாட்டில் நான் இல்லாவிட்டால் என் அண்ணன் ஜவாஹிருல்லா, தமிம் அன்சாரி அவர்களைப் போல ஆள வேண்டுமே என்று உளமாற சொன்ன தகவலை உங்களுக்காக பதிவு செய்கிறேன்.